இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நான் கேட்டுட்டேன் அப்படின்றதாங்க. ஆனா உண்மையாவே உங்களோட உள்ளத்துல நீங்க சொல்லுவீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஏன் ஏதோ ஒண்ணு நம்மளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்குது, ஏதோ ஒண்ணு நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்குது. அது என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன கலர் இல்லை, அது என்ன சைஸ்ன்னு இல்லை, அளக்கவும் முடியாது. அந்த காரியத்தை இருந்து தேவனுக்கு தூக்கி எடுக்கிறது, அந்த வேதனையில் இருந்து தேவனுக்கு நம்மளை தூக்கி எடுக்கிறது. நம்புறீங்களா? கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். எல்லாத்துக்கும் வேதனை, எல்லாத்துக்கும் துயரம், எல்லாத்துக்கும் துன்பம் இருக்கு. ஆனா நான் உங்களை கேட்க மாட்டீங்க, சந்தோஷமா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். இப்ப ஒருத்தர் கை கொடுத்து கர்த்தரை நம்புறேன்னு சொல்லு. நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை நான் நம்புறேன். கை கொடுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். சரி, இப்ப நாங்க ஒரு பாட்டை பாடுறோம். சரியா? இவ்வளவு நேரம் சொல்ல முடியாது, சில விஷயங்களை கதைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் அதை வர இருக்கிறவங்க இன்னும் காணலைன்னா நம்ம ஒரு பாடலை பார்ப்போம். அதுக்கு அடுத்து வரும். சரியா? அதுக்கு அடுத்து நான் விசேஷமா அவங்களுக்கு ஜெபம் பண்ணப்படும். கர்த்தர் நாளில் சில மாற்றங்கள் கொண்டு வருவார்.